பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக தேவனுடைய வார்த்தைகளோடு கூட கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைய தியானத்திற்கு யோவான் எழுதின நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 12:25 இப்படியாய் சொல்லுகிறது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான் என்பதாக பார்க்கிறோம். இந்த வசனத்தை போல, இந்த வசனத்தை மாதிரி இன்னும் சில வசனங்கள் சுவிசேஷ புத்தகங்களில் உண்டு. உதாரணத்திற்கு மத்தேயு 10:39 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 16:25 வாசிப்பீர்கள் என்றால், லூக்கா 9:24 வாசிப்பீர்கள் என்றால், என் நிமித்தமாவது என்று சொல்லப்பட்டிருக்கும். என் நிமித்தமாக தன் ஜீவனை வெறுக்கிறவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன செய்யலாம் அங்கே பார்க்குறோம். என் நிமித்தமாக இந்த ஜீவனை இழந்து போகிறவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அங்கே சொல்லப்படுகிறத நாம் பார்க்க முடியும். மார்க்கில் 8:35 பார்த்தீங்கன்னா, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் அதை இழந்து போகிறவன் என்கிறதாவது லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்படுகிறோம். ஆனால் அந்த யோவான் நற்செய்தி நூல் வரும்பொழுது வெறுக்கிறவன், ஆங்கிலத்தில் ஹேட் அப்படிங்கிற ஒரு பதத்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெறுக்கிற ஒரு அனுபவம், எந்த விஷயத்தை இழந்து போகிறது என்பது ஒருவேளை அது ஒரு பிரியமாக இருந்திருக்கலாம், இல்லை தேவையாக இருக்கலாம். வாழ்க்கையில் அது இழந்து போகிற ஒரு தருணம் போல அது காணப்படும். அது அன்பார்ச்சுனேட்லி என்கிறதான ஒரு விஷயத்தை போல் அது காணப்படுகிறது. அன்பார்ச்சுனேட்டாகவும் இல்லைன்றால் துரதிருஷ்ட விதமாக அது இழந்து போகிற ஒரு காரியமாக அது சொல்லப்படும். ஆனால் வெறுக்கிறது என்பது தன்னிலையாகவே அது தனக்கு பிரியம் இல்லாமல் அது எவ்வளவு காரியம் கொடுத்தாலும் அது வேண்டாம் என்கிறதான ஒரு விஷயத்துக்கு தான் இந்த ஹேட் அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த உலகத்தின் காரியத்தில், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ என்கிறதான யோவான் 12:25 பார்க்கல் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ, இந்த உலகத்தில் நிறைய கம்ஃபர்டபுளான ஒரு விஷயங்கள் உண்டு. உலகத்தின் ஒரு மனிதன் வாழ்வதற்கான தேவனை சகலவற்றையும் படைத்தும் வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு மேலான ஒரு காரியம் உண்டு. இந்த உலகத்தின் லௌகீக விஷயங்கள், உலகத்தின் மேன்மையான விஷயங்கள், உலகம் பாராட்டுகிற விஷயத்திற்கு நாமும் சேர்ந்து ஓடுகிறதான ஒரு காரியம். இவைகளை வெறுக்கிறவன் தானே அதை நித்திய காலம், ஜீவ காலம் எல்லாம் அதை காத்துக் கொள்கிறான் என்பதாக பார்க்கிறோம். இந்த வெறுக்கிறது என்று சொல்லும் பொழுது லூக்கா 14:26-27 வாசிக்கும் பொழுது, யாதொருவன் என்னிடத்துல தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்றும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. தன்னைத்தானே வெறுத்து தன் விருதையை சுமந்து கொண்டு வர கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட ஒரு கண்டிஷன் ஒரு இடத்துல சொல்வார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இந்த சுமந்து கொண்டு வரும் பொழுது அது தன்னை வெறுக்கிறதான ஒரு இடத்துக்கு அது கொண்டு போகிறது. எதை வெறுக்கிறது என்று சொன்னால், உலகத்தின் நிறைய விஷயங்கள், உதாரணத்துக்கு தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், இவைகளை வெறுக்கிறது என்றுதான சொல்லும் பொழுது அவர்களை நேசிக்க கூடாது என்பதன் அர்த்தம் அல்ல. கிறிஸ்து நமக்கு காண்பித்ததான நேசத்தை நம்முடைய எதிராளிக்கு காமிக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற கருத்து வேறாக இருக்கிறது. உலகத்தில் தேவனை தாண்டி ஒரு விஷயத்தை மிகவுமாக அதை நாடுகிற ஒரு காரியம் இல்லை என்றால், இவர்கள் நிமித்தம் நித்திய ஜீவனையும் இழக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாம் வரக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும், இல்லை என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிற நீங்கள் நான் என்று சொல்வது சரியா இருக்கும். ஒருவேளை நீங்களும் நானும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்று சொல்வோம் என்றால், நாம் கிறிஸ்துவை தாண்டி ஒரு விஷயத்தை நாடுவதும் தேடுவதுமான ஒரு காரியத்தை விட்டுவிட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு காரியத்துக்கு நாம் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொல்கிறார், யோவான் ஸ்நானம் காலம் முதற்கொண்டு பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது, நித்திய ஜீவனை குறித்து சொல்லாவிட்டாலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது, அப்ப இந்த உலகத்துல நாம் பரலோக ராஜ்யத்தின் ஜீவிக்க வேண்டும் என்றால், உலகத்துல ஒரு ஹெவன்லி லைஃப் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு நாம் புறம்பே, இல்லை என்றால் அதை வெறுக்கக்கூடிய இடத்திற்கு நம்ம வர வேண்டும். அது சுலபம் அல்ல. பவுல் இப்படியாய் சொல்கிறார், நான் எதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேனோ அதே விரும்பி செய்கிறேன். உலகத்துல இதை செய்யக்கூடாதுன்னு ஆவியில நினைக்கிறேன், ஆனா மாம்சம் அதை விரும்புகிறது. இந்த எதை மாம்சம் விரும்புகிறதோ அதை வெறுக்கிற ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, we must decide that
we will value what we live for this world or the next. இந்த உலகத்துக்குள்ளதுக்கு நான் வாழ போகிறேனா, இல்லை என்றால் இனி ஒரு காலம் வருகிறது, அதற்கு நான் ஆயத்தமாகவே இங்கே நான் வாழ தேவன் விரும்புவதை போல நான் இருக்க விரும்புகிறேனா? இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து சில ஓமைகளை அவர் மத்தேயு எழுதின நற்செய்தியில் 13வது அதிகாரத்தில் நிறைய ஓமைகள் சொல்லுவார். அதை சிலவற்றை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். மத்தேயு 13வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்படுகிறது 44ல, அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். நிறைய இருக்குது அவனுக்கு நிலம், நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய அசட்ஸ் இருக்கு, நிறைய அவனுக்கு சொத்துக்கள், நிறைய மேன்மை பாராட்டத்துக்கான நிறைய காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் விற்று இதை தெரிந்து கொள்கிறான். 1:many ரேஷியோ அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒன்று உன்னதமான ஒரு காரியம். மரியாள் இடத்துல மார்த்தால கம்பேர் பண்ணி சொல்லும்போது சொல்லுகிறார், மார்த்தாளே, நீ பல காரியங்களை நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை, தேவையான ஒன்று என்கிற ஒரு விஷயத்துக்கு வருகிறோம். இந்த ஓமைக்கு வரும் பொழுது கூட அதை சொல்லப்படுகிறது, பரலோக ராஜ்யம் நிலத்தை புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு, அது ஒரு கைண்ட் ஆஃப் பொக்கிஷம் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று, நிறைய விஷயங்களை விற்று, many and one. ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது, இல்லை என்றால் அரிதானது. இது ரொம்ப சுலபமாய் கிடைக்கக்கூடிய விஷயமும் அல்ல. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சகோதரனே, இயேசு நமக்காக மரித்திருக்கிறார், நமக்கு அதை கொடுத்திருக்கிறாரே, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எஸ், salvation is free. ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ரிடெம்ஷன் இஸ் ஃப்ரீ. மீட்பு நமக்கு இலவசமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிப்பை முழுமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இருதயம் நிலைத்திருக்க வேண்டுமாய் காணப்படணும். இறுதி வரையும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை வெறுக்கிற ஒரு இடத்துக்கு நாம் வர வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பரலோகத்தின் தேவனை ஒருவன் நேசிப்பான் என்று சொன்னால் உலகத்தில் அந்த நேசம் இருக்காது என்பதை வேதம் சொல்லுகிறது. நாம் போக போக பார்க்கலாம். மத்தேயு 13:45 இன்னொரு ஓமையை கூட சொல்கிறார். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. பெஸ்ட் பேர்ல். அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு, ஒன்றை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். ஒரு முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று, ஒன்று எல்லாவற்றையும். To attain this, இதனுடைய மேன்மை ஒருவன் அறிவான் என்று சொன்னால் இவை அவனுக்கு மேன்மையாய் தெரியாது. சொல்ல போனா அது குப்பையாய் தெரியும். அதனாலதான் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, பவுலை குறித்து சொல்லும் பொழுது பவுல் இப்படியா எழுதுகிறார், லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக கருதுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இந்த பரலோக ராஜ்யத்தையும் கிறிஸ்துவை அறிகிற மேன்மை, இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதை ஒப்பிடும் பொழுது இந்த பரலோக ராஜ்யத்தையும் தேவனையும் எட்டர்னல் லைஃப் இதெல்லாம் நம்ம சொல்றோம் அல்லவா, அறிந்து கொள்கிறது. இதுக்கும் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இட்ஸ் இன்கம்பேரபிள். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. பரலோகத்தின் காரியங்கள் இந்த பூமியில பார்க்கும் பொழுது அது ஒன்றும் அல்ல. ஆனால் இந்த மண்ணான மனிதன், இந்த மண்ணான மனுஷனுக்கு இந்த உலகத்துல உள்ளவைகள் மேன்மையாகி தெரிகிறது. அதனாலதான் கொலோசியருக்கு நம்ம 3வது அதிகாரத்துக்கு நீங்க போவீங்க, நாங்க சொல்லப்படுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுதுது உண்டானால் கீழானவைகள் அல்ல மேலானவைகளை. அந்த மேலானவைகள் நமக்கு தோணுகிறது, அதை அறிந்து கொள்ளுகிறதுக்கு பரிசுத்த ஆவியாக தேவன் தானே நமக்கு உதவி செய்வாராக. அதோடு கூட இன்னொரு ஓமையும் கூட 47 வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்ந்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த மீன்களுக்கு அல்ல, அந்த வலைக்கு ஒப்பா இருக்கிறது பரலோக ராஜ்யம். அது நிறைந்த போது, இது ஒரு மறைப்பொருளை பார்க்கிறோம். நிறைந்த பொழுது யாருக்கு அறிந்து கொள்ள முடியும்? எப்பொழுது நிறையப்பட போகிறது தெரியல. இது என்னத்தை சொல்லுகிறது? பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அப்போ தேவன் இப்பொழுது சேர்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமான்களும் அநீதிகளும் அனுமன்களும் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தாங்க பார்க்கிறோம். அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும். தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, he who wisely select the kingdom of God. இந்த 50வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா அங்க சொல்லப்படுது, அவர்கள் ஆக்கினி சூளைகளை போடுவார்கள், அங்கே அழுகியும் பற்கடியும் உண்டாயிருக்கும் என்றார்.
43 வசனம் பொழுது, அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். என் அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை இதை கேட்கும் பொழுது இது பயன்படுத்துவதற்கு அல்ல, எச்சரிப்புக்காகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த உலகத்திற்கு நாம் பற்றிக்கொள்வோம் என்று சொன்னாள், உலகத்தில் ஒருவேளை நாம் தேவனுடைய காரியமாகவே இருக்கலாம். இது யாருக்காக செய்கிறோம்? வாட் இஸ் தி இன்டென்ஷன்? யாருக்காக நான் செய்கிறேன்? என் தேவனுக்காக. இந்த உலகத்தில் ஒன்றும் மேன்மை அல்ல என்கிறதான ஒரு நிலைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வருவாராக. இதை பிரசங்கிக்கிறதுனால நான் அதை இடத்திற்கு வந்துவிட்டேன் என்று சொல்லவில்லை. ஆனால் அதனுடைய ஒரு காரியம் இன்னும் நாம் அடைய வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நாம் இன்னும் போக வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறேன். நாம் இன்னும் போக வேண்டும். அதற்கு இவையெல்லாம் விட்டுவிட்டால் அன்றி, இதையெல்லாம் நாம் ஒழித்தாலே அன்றி அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் இங்கிருந்து இமயமலைக்கு போவான் என்று சொன்னால் அவனுக்கு அநேக ஆஸ்திகள் உண்டு, அவனுக்கு வாகனங்கள் உண்டு, சைக்கிள் உண்டு, எல்லாமே இருக்கும். அவையெல்லாம் எடுத்துக்கொண்டு மேலே போக முடியாது. எந்த அளவுக்கு அவன் தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கொள்ள போகிறானா அவன் போய் சேருவான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரலோக ராஜ்யத்தை அடைவது ஒன்றும் சுலபமான ஒரு காரியம் அல்ல. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறபடி நடப்பீர்கள் என்றால் அது எளிதான ஒரு காரியம். ஏனால் இயேசு அதை அப்படி மாற்றி வைத்திருக்கிறார், நமக்கு எளிதாய் வைத்திருக்கிறார். நாம் பாளையத்துக்கு புறம்பே இருந்தோம், இப்பொழுதோ நீங்களும் நானும் ஆசாரியரும் ராஜாக்களுமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதனால் மாத்திரம் நாம் அங்க போய் சகலவற்றையும் அடைந்து விடுவோம் என்பது அல்ல. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். 1 யோவான் 2:15 சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். கிறிஸ்துவின் அன்பை எதிராளிக்கு நேசிக்கணும், எல்லா மனிதருக்கும் காமிக்கணும். கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பை நாம் நிச்சயமாய் சொல்ல வேண்டும். ஆனால் அதை குறித்து இங்கு சொல்லவில்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்க அன்பு கூறாதிருங்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இதை சார்ந்த ஒரு அன்பு வருமோ? அது வேண்டாம். இதை சார்ந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பற்றி கொள்கிறீர்களா? அது வேண்டாம். இப்பொழுது சொல்லப்பட்ட 1 யோவான் 2:16 ஒப்பனையாக சில விஷயங்கள் என்றால் இந்த வசனத்துக்கு ஒப்பிட்டத்தக்க, இந்த வசனத்தை பற்றி கொள்ளுக்காரதான சில விஷயங்கள் உலகத்தில் உள்ள படிப்போ, அது வேலை, எந்த ஒரு காரியமா இருக்கலாம், யாருக்கு உதவி செய்கிறதான ஒரு காரியமாய் கூட இருக்கலாம். இவைகளை சார்ந்து இருக்கோம் என்று சொன்னால் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் இந்த பூமிக்குறைகள் அல்ல, மேலானவர்களை நாட கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்வதை போல தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்வான். We are a spiritual human being also. வெறும் மாம்சமானக்குரியவர்கள் அல்ல, நம் ஆவிக்குரியவர்களாகவும் இருக்கிறோம். ஆவிக்குரிய மனிதன் சகல காரியங்களையும், இந்த உலகத்தின் காரியங்களையும் வெறுத்து உன்னதமான காரியத்தையும் உன்னதமான தேவனையும் அந்த உன்னத மகிமைக்காகவே அவன் வாழ்ந்து மடிந்து இந்த பூமியிலே அவன் மற்றவருக்கென்று சிறப்பாய் இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு அநேகரை கொண்டு போகவும் பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கத்தக்க தன்னையே ஒப்புக் கொடுக்கிறவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்டவர்களாய் கர்த்தர் உங்களை இணை வைப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் and God bless you.